ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே உள்ள ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். எதை குறித்தும் பயப்படாதபடி, எதை குறித்து கலங்காதபடி விசுவாசத்தோடு கூட உங்களுடைய காரியங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தலையை அவர் உயரச் செய்வார். எந்த இடத்தில் வாழ்வதற்கு வழி தெரியாதபடி கலங்கி நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தலையை உயரச் செய்வார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா, எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விளையரப்பற்றதப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. எந்தெந்த காரியங்களுக்காக முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும். மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுங்கப்பா. சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுப்பீராக. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறட்டும், வியாதி மாறட்டும். தகப்பனே, அநேக நாட்களாக என்னுடைய பிள்ளைகள் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை சுதந்திரித்து கொள்ளட்டும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற தீமையான காரியங்கள் வெளியேறட்டோண்டி ஜெபிக்கிறேன். மறைந்திருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள் செயலற்று போகட்டும் அப்பா. இன்னும் கண்டுகொள்ள முடியாத ஒரு சமாதானத்தினால் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை இப்பொழுதே கர்த்தர் நிரப்புவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் பாதுகாப்பை கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. மனதார இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக இருங்க, நிச்சயமாய் அற்புதத்தை காண்பீர்கள். ஆமேன்.